ஸோ நடு இரவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அர்ச்சனா மீதும் சரி, பயங்கரமான வன்மத்த கொட்டிட்டு இருக்காங்க மாயா. ஸோ விஷ்ணு கூட நம்பிராத அப்படின்ற மாரி பூர்ணிமாவுக்கு ஒரு அட்வைஸ் போட்டுட்ருக்காங்க. என்னன்னா, பூர்ணிமா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மாயாவ கலாய்க்கிற மாரி ஏதோ அர்ச்சனா கிட்ட கலாய்க்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாரி சொல்லியிருக்காங்க போல. அந்த விஷயம் வந்து மாயாவுக்கு பிடிக்கல போல. ஸோ நீங்க ஏன் வந்து என்ன சொன்னீங்க? என்ன வேற யாரையாவது கூட கலாய்க்க சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க அர்ச்சனாவ வச்சு என்ன கலாய்க்க சொன்னது எனக்கு பிடிக்கலங்க. அவங்க வந்து கலாய்க்கிறதுன்ற பேர்ல அது எதனா வந்து சீரியஸா பண்றாங்களா? இல்ல வேணுத்துக்குன்னே இது பண்றாங்களான்றது தெரியாது. கலாய்க்கிறத தவிர்த்து அவங்க வேற மாரி கூட எனக்கு பண்றதா இருக்குது. நீங்க வேற யாருனா வச்சு கூட கலாய்க்க சொல்லியிருக்கலாம். ஆனா அர்ச்சனாவ தவிர நீங்க வேற யார் தினேஷ் மொதற்கொண்டு நீங்க வேற யாரு கூடயாவது சொல்லுங்க. ஆனா அர்ச்சனாவ மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. இருக்கிறதுலயே மோஸ்ட் டேஞ்சரஸ் பெர்சன் இன் த பிக் பாஸ் அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க. ஏங்க அர்ச்சனா மேல இவ்வளோ வன்மம் அப்படின்றது எனக்கு தெரியல. டேஞ்சரஸ் பெர்சன்னா அர்ச்சனா மட்டும்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனாவை சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லைங்க அவங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. ஏங்க இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிரிச்சதே எனக்கு கடுப்பாச்சுங்க. அது டான்ஸ் ஆடினது நான் அவங்கள ஆடினதாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு அது அப்படி தோணி இருக்கும். பட் அதில் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஃபுல்லாகவே ப்ரொஜெக்ஷன் கேம் தாங்க. எல்லாமே ப்ரொஜெக்ஷன் தான் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயமே கூட ப்ரொஜெக்ஷன் தான். எதையுமே நம்பக்கூடாது. எல்லாமே ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக டாக்ஸிசிட்டி அண்டு நெகட்டிவ் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஃபுல்லாக டாக்ஸிசிட்டி அண்ட் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது அவங்ககிட்ட. வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. எங்கே மாயா உங்ககிட்ட இல்லாததான் அர்ச்சனா கிட்டே இருக்குது. புரியல எனக்கு. நீங்கள் பண்ணாததான் அர்ச்சனா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. குறிப்பாக வந்து அவங்க பாருங்கள், விஷ்ணு எதுக்குங்க அவங்க கூட சேர்த்து வைக்கணும்? அதுவே ஒரு கேமுங்க. அவங்க ப்ரொஜெக்ஷன் தாங்க பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அது கூட உங்களுக்கு புரியலையாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும். லைவை பார்த்தவங்களுக்கு உண்மையாக தெரியும் மக்களே. ஏன்னா அங்கே போய் விஷ்ணு வந்து அந்த மண்டியை பிச்சுட்டு இருந்தார். எவ்வளோ மண்டியை பிச்சுட்டு எவ்வளோ காலிலேருந்து புலம்பிட்டு நான் வாக் அவுட் பண்ணிட போகிறேன் இது பண்ண போகிறேன்றது எவ்வளோ புலம்பிட்டு இருந்தாருன்றது லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும். இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து அவங்க அந்த சர்க்கரையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அதுவே வந்து எங்கெங்க அது சர்க்கரையை எடுத்துகிட்டு போய் என்ன தாங்க அட்டாக் பண்ணுறாங்க. சர்க்கரை இல்லைன்னு சொன்னதுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு போய் ஓடி போய் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஃபேக்குங்க, ரொம்ப இதுவாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாயா. பட் உண்மை என்னென்னா ரொம்ப அந்த சக்கரை எடுத்துகிட்டு வரனா என்னை வச்சு செஞ்சுருவாங்க. அனன்யா வச்சு செஞ்சுட்டா சக்கரை எடுத்துன்னு வரலாம் என்னை செஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் கிட்டையும் மணிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே புலம்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்டேயே கேட்டிருந்தார். பிக் பாஸ் ஒரு சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் அர்ச்சனா எடுத்துகிட்டு போய் சொன்னோன்னே அவருக்கு ஒரு ரிலீஃப் ஆகலாம். ஸோ அவர் அந்த துக்கத்துலேருந்து ரிலீஃப் பண்ணலான்றது தான் அர்ச்சனாவோட எண்ணமே தவிர அதை கூட இவங்க மாயா எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி இது கூட ப்ரொஜெக்ஷனுங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா? ஏங்க அந்த பொண்ணு நிஜமாக அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு சர்க்கரையை கொடுத்துருக்காரு. அவரை நார்மல் பண்ணலாம். அந்த சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போய் அவருக்கு சொல்லலான்றதை சொன்னது கூட நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவுக்கு நல்ல எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்கணுமோ கொடுத்து தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பூர்ணிமா கிட்ட சிக்னல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு விஷ்ணு வந்து அந்த அந்த ஸ்டேட்டை விட்டு வரல. எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது ப்ரோ. பட் இதை விட்டுட்டு வாங்க அப்போ தான் நல்லா இருக்குன்றது. விஷ்ணு ஒரு மனநிலையில் இருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அப்செட்டாக அந்த மனநிலையிலிருந்து முழுக்க முழுக்க வெளியே வரத்துக்கு ஸோ அங்கே பூர்ணிமா கிட்ட பேசினா சரியாகும் அவர் இதுவாவாருன்னு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போய் விட்டு பண்ண வச்சது எல்லாமே ப்ரொஜெக்ஷன் கேம். எல்லாமே ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. நல்லது பண்ணால் கூட இப்படி சொல்லிடுவீங்க என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மாயா வந்து முழுக்க முழுக்க அர்ச்சனா மேலே கடுப்பில் இருக்காங்க, வன்மத்தில் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க விஷ்ணு தினேஷ் இவங்கெல்லாம் கூட நம்பிடலாம். ஆனால் அர்ச்சனாவை நம்பவே கூடாது. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிங் தான், வெனமஸ் தான், வெஞ்சன்ஸு டாக்ஸிக் மட்டும்தான் அவளுக்கு இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு இருக்கிறத உங்களுக்கு இல்லாத அர்ச்சனாக்கு இருக்குது அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் விஷ்ணு என்கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. விஷ்ணு உங்ககிட்ட சாரி கேட்குறது ஓகே. நீங்கள் போய் பேசுனீங்க ஏன் பேசுனீங்கன்னு போது உடனே விக்ரம் வந்து ஏன் பூர்ணிமா நீங்கள் போய் பேசுனீங்க எதுக்கு பேசுனீங்க அவ்வளோ நேரம் பேசியிருக்கூடாது அப்படின்னு ஏன்பா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்குறாங்க. ஏண்டா அவர் வந்து என் இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ண வந்திருக்காரு. அப்போ நான் பேசாமையாக இருக்க முடியும்? பேச தானே முடியும். அவர் என்ன ப்ளேம் போட்டார் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சாரி கேட்டார் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னபோது நான் கேட்டு தாண்டா வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கிடாதுங்க. அவரும் ப்ரொஜெக்ஷன் கேம் தாங்க விளையாடுறாரு. அவர் உங்களை எத்தனை வாட்டி காயப்படுத்திருக்காரு, எத்தனை வாட்டி உங்களை யூஸ் பண்ணி கேம் விளையாடி ஒரு 3லேருந்து 5 வாரம் வரையும் அவர் ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுறாருங்க. நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ விஷ்ணு கூட அந்த பேட்சப் போகிறதுக்கு நடக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மிங்கில் ஆகிடாதீங்க அப்படின்ற மாதிரி என்னென்ன பேசுகிறாங்க பாரு தெரியுமா? ஒரு பக்கம் மாயா பேசுறது டைட்டில் வின்னர் விக்ரம் கிட்டேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் அதெல்லாம் எனக்கு எப்படிங்க இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறார். என்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா சாரி கேட்டாங்கன்னா சாரி அவங்க சாரி சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பேன். பட் பேசினாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன். நீ ஏன் 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே எது பேசிகிட்டு இருந்தேன் ஏன் பேசிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அவங்க வந்து இப்போ வந்து போன வாரம் திட்டு வாங்கியிருக்காங்க. அதை வந்து இதுவாக காட்டணும் இது பண்ணுறதுக்காக உன்னை யூஸ் பண்ணுற மாதிரி தான் தோணுது. இதெல்லாமே பண்ணாதீங்க பூர்ணிமா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி மாயா மற்றும் விக்ரம் வந்து பூர்ணிமாவோட மண்டி
தொட்டியை கழுவிட்டு இருக்காங்க. பூர்ணிமாவும் அதை சொல்லிடுறாங்க, ஏங்க அவர் சாரி கேட்டால் எப்படிங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும், அவர் போய் அழுதுட்டு வேற சாரி கேட்டாருங்க, அக்செப்ட் பண்ணி தானேங்க ஆகணும் போது அவர் கரெக்டாக உண்மையை உணர்ந்து கேட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரிலங்க அப்படின்னாங்க. உண்மையை உணர்ந்து கேட்டால் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை தெரிலன்னா தெரில, எதனா ஒன்றுங்க யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்குங்கன்றது தான் சொன்னாங்க. அவங்களுக்கே ஒரு ஸ்டேபிளில் சொன்னாரா இல்லையா அப்படின்றது ஒரு புரிதல் இல்லாமே பூர்ணிமா தான் இருக்காங்க. மாயா வேறு இதில் வேறு என்கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. என்கிட்ட சாரி கேட்குறது கூட எப்படி கேட்கணும், எந்த விஷயத்துக்குன்னு சாரி கேட்டால் பரவாயில்ல, விஷயத்தை கேட்டால் விஷயத்தையும் சொல்லணும், எதுவுமே சொல்லாமல் சாரினாங்க எதுக்குங்க அந்த சாரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமாக கலாச்சி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் நைட்டில் நடந்துட்டுருக்கு. அர்ச்சனா ஒரு பக்கம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களாம், இது ப்ரொஜெக்ஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எதுவுமே இது பண்ணல அப்படின்றது தான் மாயாவோட எண்ணம். விஷ்ணுவும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு, நம்பிராத, திரும்பவும் உன்னை வச்சு செய்வான், அடுத்த வாரமே உன்னை காலி பண்ணுவான் பாரு அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் விக்ரம் மற்றும் மாயா அவர்கள். இதுதான் நைட்டில் நடந்த அப்டேட்.